நமஸ்காரம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஸ் டிலைட். எந்த சீசனுக்கும் வெயிட் பண்ணாம நினைச்ச உடனே பண்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா ஈஸியா ரொம்ப கம்மி செலவில் நல்லா ஸ்டார் ஹோட்டல் ரிசல்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பிக்கல் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பிக்கல் வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு இன்கிரீடியன்ட் வச்சு தான் இந்த ஊறுகாய் இருக்க போகிறது. இந்த பிக்கலுக்கான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று சொல்லவா? இந்த பிக்கல் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது, நீங்கள் வீட்டில் பண்ணினா மட்டும்தான். இந்த பிக்கல் பண்ணுறதுக்கு நீங்கள் சோயா சங்க்ஸ் மட்டும் வச்சுட்டா போகிறோம். மீதி எல்லாமே நம்ம வீட்லேயே இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு இந்த ஊறுகாவை அசத்தெல்லாம் நம்ம பண்ணிடலாம். இப்போ இந்த பிக்கலுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. சோயா சங்க்ஸ் இல்லை மீல் மேக்கர் 200 கிராம்ஸ், இந்தியன் பூண்டு 100 கிராம். இது வந்து அந்த பெரிய பூண்டோட சின்ன பூண்டு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சின்ன பூண்டு எடுத்துக்கோங்க. வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1.5 டேபிள் ஸ்பூன், கடுகு 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். இங்கே வந்து இந்த ஸ்பைசி மிளகா பொடி இது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது காஷ்மீரி சில்லி இதுவும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, அப்புறம் எலுமிச்சம்பழம் அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். நான் வந்து இங்கே ஒரு 5 எடுத்திருக்கேன். குக்கிங் ஆயில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த சோயா சங்க்ஸை பாயில் பண்ணிக்கணும். அதுக்காக நான் இங்கே வந்து ஒரு 10 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டுருக்கேன். நல்லா கொதிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த சோயா சங்க்ஸை அதில் போட்டுடலாம். இப்போ நம்ம தண்ணி கொதிக்கிறது, இதில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சோயா சங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் குக் ஆகிருக்கு. இப்போது அடுப்பு அணைச்சிடலாம். இது வந்து இந்த ஸ்டவ்வில் ஒரு 5 மினிட்ஸ் உள்ள இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம மசாலாலாம் வறுத்துன்னு வந்துடலாம். நம்ம இப்போ ஒரு கடாயில் எடுத்து வச்சிருந்த ஜீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாத்தையும் அதில் போட்டு கோல்டன் ப்ரௌன் வரவலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடுகு வெடிச்சுன்னு இருக்கு, அதே மாதிரி இந்த வெந்தயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறம் ஜீரகத்துலேருந்து ஒரு நல்ல மைல்டாக ஸ்மெல் வந்துருக்கு. நம்மளுக்கு இந்த இது போகிறோம். இப்போ இதை அணைச்சிட்டு இதை ஆறின உடனே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சின்னு வந்துடலாம் பவுடராக. நம்ம மசாலாலாம் ஃப்ரை பண்ணி வரத்துக்குள்ளேயும் நம்ம சோயா சங்க்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதான் தண்ணி வடகட்டிட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். நம்ம சோயா சங்க்ஸ்லாம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுது. இப்போ இதில் இருக்கிற எக்ஸஸ் தண்ணி எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு நம்ம வேறு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கடுகு, ஜீரகம், வெந்தயம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுது. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் இந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கோம். அந்த எண்ணெய் காஞ்சின்னு வரத்துக்குள்ளேயும் நம்ம செகண்ட் மசாலா அரைச்சின்னு வந்துடலாம். அதுக்கு வந்து மிளகா பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள், இது வந்து கிட்டக்கிட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இருக்கும். உப்பு நம்ம 100 கிராம் பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதில் வந்து ஒரு பாதி பூண்டு அளவுக்கு இதில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். நம்ம மசாலா வந்து எந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம், அந்த பூண்டு வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக அரையக்கூடாது. நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சுடுத்து. இப்போ நம்ம தண்ணி புழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, இந்த சோயா சங்க்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம சோயா சங்க்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுத்து, நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுத்து. உங்களுக்கு சத்தம் கேட்குறதுன்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற வாட்டர் எல்லாமே போயிடுத்து. இப்போ நம்ம அடுத்த ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது இந்த சத்தமும் அதே மாதிரி பாத்திரத்தில் போடும்போது அது மாதிரி சத்தம் வந்ததுன்னா இது ப்ராப்பராக ஃப்ரை ஆகிடுதுன்னு அர்த்தம். நம்ம சோயா சங்க்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி வந்துட்டோம். இப்போ அடுத்தது ஒரு பெரிய கடாயில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த எண்ணெயில் இப்போ கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த கருவேப்பிலை ஈரப்பதம் எல்லாமே போயிடணும். இப்போ நம்ம இதில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செகண்ட் டைம் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணால் போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்து இந்த சோயா சங்க்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சோயா சங்க்ஸ் ஆட் பண்ண உடனே நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ வேணும்னா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருந்தேன் இல்லையா, அதனால இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக எடுத்து, நம்ம ஃபஸ்ட்டே காரம் நிறையா போட்டோன்னா அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுறது கஷ்டங்கிறதால கம்மியாக போட்டிருந்தேன். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு புழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா எலுமிச்சம்பழம், அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய அசத்தலான சோயா சங்க்ஸ் ஊறுகாய் ரெடியாக இருக்குது. இதுக்கு வந்து 5 to 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். அது கொஞ்சம் ஊறுறதுக்கு டைம் கொடுக்கணும். இந்த வித்தியாசமான சோயா சங்க்ஸ் ஊறுகாய் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க மறக்காமல். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம அடுத்த வர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ சந்திக்கலாம். அதெல்லாம் டேக் கேர், பை.